கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் பலர் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். பல சரக்கு பொருட்களின் விலை அதிகரித்து வருவதால் குடும்பங்களுக்கு அடிப்படை உணவை வாங்குவது கடினமாகி வருகிறது. சில நாட்களுக்கு முன்னர் கல்கரி நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் இலவச பலசரக்கு பொருட்களை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதன்போது க்ரோ நட் ஃப்ரீ கிச்சன் என்ற குழு உருளைக்கிழங்கு உட்பட ஏராளமான உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கியது. இவற்றை வாங்குவதற்காக சிலர் 1 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்றனர். பலர் உணவை கொண்டு செல்ல பைகள் மற்றும் சூட்கேசுகளை கொண்டு வந்திருந்தனர். இது மக்கள் தங்களின் அன்றாட செலவுகளை சமாளிக்க அவர்களுக்கு கூடுதல் உதவி தேவை என்பதை காட்டுகிறது. சிலருக்கு இதுபோன்ற ஆதரவுகள் உண்மையிலேயே தேவைப்படுவதாகவும், ஆனால் ஒரு சிலர் இதனை தங்களது செலவுகளை குறைக்க மட்டுமே பயன்படுத்துவதாகவும் தன்னார்வலர்கள் கூறுகின்றனர். சிறிய அளவிலான இலவச உணவுப் பொருட்கள் கூட பல குடும்பங்களுக்கு பணத்தை சேமிக்க உதவும். இதேவேளை விலை உயர்வு மட்டுமல்லாது மக்களின் குறைந்த வருமானமும் ஒரு பிரச்சனையாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் திட்டங்கள் தொடர்பில் அரசாங்கம் ஆலோசனை நடத்தி வருகிறது.